உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் துருதுரா யோகத்தை பற்றிய விளக்கங்களை காண்போம். முதலில் அனபா யோகம் என்றால் என்ன? அதாவது சந்திரனுக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி ஆகிய பஞ்சமுகா புருஷர்களில் ஒன்றோ ஒன்றுக்கு மேற்பட்டோ இருந்தால் அனபா யோகம் ஏற்படும். சந்திரனுக்கு 2ஆம் இடத்தில் பஞ்சமகா புருஷ கிரகங்களில் ஒன்றோ ஒன்றுக்கு மேற்பட்டோ இருந்தால் சுனபா யோகம் ஏற்படும். அனபா யோக பலன்கள் சுனபா யோகத்துக்கும் உண்டு. சந்திரனுக்கு முன்னும் பின்னுமாக 2ஆம் வீட்டில் மற்றும் 12ஆம் வீட்டில் பஞ்சமகா புருஷ கிரகங்களில் ஒன்றோ ஒன்றுக்கு மேற்பட்டோ இருந்தால் அனபா, சுனபா ஆகிய 2 யோகங்களுமே கிடைக்கும். இதுதான் துருதுரா யோகம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சில நூல்களில் துருதுரா என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது அனபா சுனபா யோகத்தின் கூட்டுக்கு யோகமே துருதுரா யோகமாகும். சந்திரனுக்கு முன்னும் பின்னும் உள்ள கிரகங்கள் எவையோ அவற்றின் சுப அசுபாதிபத்தியம், காரகத்துவம் ஆகியவற்றின் அடிப்படையில் பலன்களின் நிலை மாறுபடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இணைவில் உள்ள கிரகங்களின் பலம், கிரக யுத்தம் ஆகியவற்றையும் கவனிக்க வேண்டும். சந்திரனை மையப்படுத்தி சொல்லப்படும் யோகங்களில் இதுவும் உள்ளது. அனபா சுனபா என்ற யோகமானது சந்திரனுக்கு முன்னாலும் சந்திரனுக்கு பின்னாலும் உள்ள கிரகங்களை அடிப்படையாக கொண்டு தனித்தனியாக சொல்லப்படும் யோகமாகும். இது துருதுரா யோகமானது இரண்டையும் இணைத்து சந்திரனுக்கு முன்னாலும் பின்னாலும் உள்ள யோகத்தை ஒருங்கிணைத்து சொல்லப்படும் யோகமாகும். சந்திரனுக்கு சாயா கிரகங்களான ராகு, கேது மற்றும் சூரியன் நீங்களாக சந்திரனுக்கு 2ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் புதன், சுக்கிரன், வியாழன், செவ்வாய், சனி ஆகிய கிரகங்கள் அமைந்தால் அது துருதுரா யோகமாக சிறப்பாக சொல்லப்படுகிறது. சுபகிரகங்கள் மட்டும் இருப்பது சிறப்பான அமைப்பாகும். சந்திரன் தனித்து இருக்கக்கூடாது. அவ்வாறு தனித்திருப்பது ஒரு தோஷமான அமைப்பாகும். அதாவது தனிமையில் அதிகம் இருப்பார்கள். பொருளை நாடி ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இயங்குவார். துருதுரா யோகத்தின் அமைப்புகளின் பலன்கள் என்னவென்று பார்க்கலாம். பொதுவாக துருதுரா யோகமானது கூட்டத்தையும் பொருளையும் ஈர்க்கும் அமைப்பாகவே இருக்கிறது. சந்திரன் இருக்கும் ராசியின் அடிப்படையிலேயே இந்த பலன்கள் சிறப்பானதாக இருக்கும். ராகு, கேது மற்றும் சூரியன் நீங்களாக சந்திரனுக்கு இருபுறமும் கிரகங்கள் அமைந்தால் பொன் பொருள் சேர்க்கை உடையவராகவும் சகல சுகபோகங்களையும் அனுபவிக்கும் தன்மை உடையவராகவும் இருப்பார். சந்திரனுக்கு இருபுறமும் சனி, சுக்கிரன் இருந்தால் இவர்கள் பெண்கள் மத்தியில் மனமும் வாழ்வும் பயணப்பட்டு கொண்டே இருக்கும். பெண்கள் மூலம் தன வரவுகளை உடையவர்களாகவும் அனைத்தையும் அனுபவிக்கும் அமைப்பை உடையவராகவும் இருப்பார். சந்திரனுக்கு இருபுறமும் செவ்வாய், புதன் இருக்க பெற்றவர்கள் தொழில்நுட்பம் தொடர்பான சிந்தனைகளை சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். நிலம் வாங்கி விற்பது, ரியல் எஸ்டேட் மற்றும் வீடு வாடகை தொடர்பான கமிஷன் தொடர்பான தொழில்களை செய்து கொண்டே இருப்பார்கள். சந்திரனுக்கு இருபுறமும் செவ்வாய், வியாழன் இருக்க பெற்றவர்களுக்கு நிலம் தொடர்பான விஷயங்களில் எதிரிகள் இருப்பார்கள். எப்பொழுதும் சுயமுயற்சியினால் முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பர். சிலருக்கு சிலை வடிப்பதிலும் சிலை விற்பனை செய்வதிலும் நல்ல பொருள் ஈட்டும் யோகம் உண்டாகும். சிலரின் சிந்தனை மரங்களை பற்றியும் விவசாயத்தில் என்னென்ன பொருள்களை எப்படி விளைவிக்கலாம் என்பதை பற்றியுமே இருக்கும். சந்திரனுக்கு இருபுறமும் அதாவது 2ஆம் 12ஆம் பாவகத்திலும் செவ்வாய், சனி இருக்க பெற்றவர்கள் எப்பொழுதும் பிரச்சனைகள் இவர்களை நோக்கியே பயணப்படும். இவர்கள் காவல்துறையுடனோ அல்லது வீர தீர சூரர்களுடன் தொடர்பு கொண்டிருப்பர். சந்திரனுக்கு இருபுறமும் வியாழன், சுக்கிரன், புதன் தொடர்பிருந்தால் இவர்கள் படிப்பில் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள். எப்பொழுதும் படிப்பில்தான் இவர்கள் கவனம் இருக்கும். மிகவும் பண்புள்ளவர்களாகவும் அறிவார்ந்த சிந்தனை உடையவராகவும் இருப்பார்கள். அஸ்ப விஷயங்களை இவர் சிந்திக்கவே மாட்டார். சந்திரனுக்கு இருபுறமும் புதன், சுக்கிரன் இருக்க பெறின் அவர் இசை தொடர்பான சிந்தனை உடையவர்களாகவும் இசையை முறையாக கற்றுத் தேர்வதில் ஆர்வம் உடையவராகவும் இருப்பார்கள். இதில் ஏதேனும் கிரகங்கள் பலம் பெற்றிருந்தால் அதற்கான திறமையை பெற்றிருப்பார்கள். சந்திரனுக்கு இருபுறமும் சனி மற்றும் வியாழன் இருக்க பெற்றவர்கள் எதையும் கேள்வி கேட்டு லாஜிக் இல்லாமல் செய்ய மாட்டார்கள். கோயிலுக்கு செல்வதில் விருப்பமற்றவர்களாகவே இருப்பார்கள். அப்படியே சென்றாலும் குறைகளை காண்பதிலும் கோயிலில் அப்படி என்ன இருக்கிறது என ஆய்வு செய்வதிலும் நாட்டமுடையவர்களாக இருப்பார்கள். சந்திரனுக்கு இருபுறமும் சனி, சூரியனுக்கு பெற்றவர்கள்
அரசாங்க தொடர்பு உடையவர்களாக இருப்பார்கள். மேலும் அரசியலில் நாட்டம் உடையவர்களாகவும் அரசியல் பற்றிய சிந்தனை உடையவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் உணவு விஷயத்தில் கவனமுடையவராக இருக்க வேண்டும். காரணம், இவர்களுக்கு பல் தொடர்பான நோய்கள் உண்டாக வாய்ப்புகள் அதிகம். பொதுவாகவே சந்திரனுக்கு அருகில் சனி புதன் இணையப்பெற்றவர்கள் சட்டம் போன்ற துறைகளில் நுட்பம் அறிந்தவர்களாகவும் சட்டத்துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். இதுபோலவே சந்திரனுக்கு முன்பின் கிரகங்கள் இருக்க பெற்றவர்களின் பலன்கள் மாறுபட்டதாகவே இருக்கும். ஆனால் இவர்கள் தனித்து எக்காரணத்தை கொண்டும் இருக்க மாட்டார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.